பாப்பு, பாப்பு, எப்பா, எங்கதான் போனாலும் தெரியல. ஏ சாரு, எதுக்குண்ணே கத்திக்கிட்டே இருக்க? என்னதான் பாப்பு பண்ணுவ உள்ளேயே? கதவை பாராச்சுன்னு திறந்து போட்டுட்டு என்ன பண்ற? வேலையா இருந்தேன். சரிம்மா, கதவை சாத்திட்டு பண்ண வேண்டியதானே? காலையில இருந்து கரண்ட்டும் இல்லைண்ணே. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தேன். இப்பதான் உள்ள போனேன். சரி, இங்க வா உட்காரு. வேலை இருக்குண்ணே. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க வா உட்காரு, கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. சாரு, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சரியா, டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். சரி. பொம்மி வீட்ல ஏதோ பிரச்சனை. அவ வீட்ல வந்து என்னோட லவ் பத்தி சொல்லிட்டா. அதனால அவ என்னை இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றா. நல்ல விஷயம் தானே, கல்யாணம் பண்ணிக்கோ. பாப்பு, உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? தெரிஞ்சுதான் பேசுறியா? அதனால என்னண்ணே, உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா பண்ணிக்கோ. பாப்பு, ஒரு அளவுதான் இன்னும் பொறுமையா பேசுவேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? அண்ணே, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைண்ணே. கல்யாணம் பண்ணிக்கணும் வேண்டாம் இது எதுவுமே எனக்கு தெரியல. நீ பார்த்து என் லைஃப்ல என்ன செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். சின்ன வயசுல இருந்து நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் செய்யறேன். அப்படியே வளர்ந்ததுனால எனக்கா ஒரு முடிவு எடுக்க தெரியலண்ணே. நீ சொல்றதும் சரிதாம்மா. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டனோ? ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சாய்ஸ் விட்டுருக்கணுமோ? சேச்சே, நான் அப்படி சொல்ல வரலண்ணே. என் லைஃப்ல என்னை விட என்னை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். அதனால நான் ஒரு முடிவு எடுக்கிறத விட நீ எடுக்கிற முடிவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்றேன். என் தங்க பிள்ளை. சரி பாப்பு, அப்பனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? இன்னைக்கு நானும் மச்சானும் பேசணும். சரியா? அவன் மேரேஜ்க்கு ஓகேவா தான் இருக்கான். அவன் என்ன சொன்னானா, கோயில்ல மேரேஜ் வச்சுக்கிட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம்னு சொன்னான். என் மனசுக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. நமக்கும் அப்பா அம்மா இல்ல, அவனுக்கும் அப்பா அம்மா இல்ல. அவனுக்கு சித்தி தான் எல்லாம் பண்ணணும். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரிண்ணே. அதான் பாப்பு, இப்போதைக்கு இதுதான் பேசியிருக்கு. உங்க கல்யாணம் முடிஞ்சாதான் நான் எங்க கல்யாணத்தை பத்தி பேச முடியும். ஏண்ணே, நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட நான் பண்ணலாம்ல. இல்ல தங்கம், அது சரி வராது. ரொம்ப நாள்லாம் இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி அடுத்த 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ நானும் கல்யாணம் பண்ணிடுவேன். ஓகேண்ணே. இப்போ அண்ணி வீட்ல என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயம்தான். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவ ஏதோ பேச்சுவார்த்தையில இந்த மாதிரி நான் லவ் பண்றேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏதோ வார்த்தை விட்டுருப்பா போல. இவ மேலதான் தப்பு. அப்பா இல்லாத அருமை பெருமை நமக்கு தான் தெரியும். என்ன தங்கம்? ஆமாண்ணே. பாப்பு, நிஜமாவே உனக்கு அவன் பிடிச்சிருக்கா? இல்ல எனக்காக ஓகேன்னு சொல்றியா? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. உன்னை எப்படி இருக்கிற அவங்களே எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். யாரோ ஒரு தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணி